அதிகாரத்துல 24வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கொஞ்சம் குயிக்கா எடுத்தவங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இங்க சொல்லப்படும் போது என்ன சொன்னா, எரேமியாவுல சொல்லப்படும் போது நீங்க என்னை நோக்கி என்னை தேடி என்ன பண்ணுங்க, கூடி என்னை தொழுது கொள்வீங்க. அப்பொழுது நீங்க தொழுது கொள்ளும் போது நான் என்ன செய்வேன், உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீங்க, கூடி தொழுது கூட என்னை விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப நீங்க சொன்னார் பாருங்க. அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார், ஏசாயா 65ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சொன்னார் பாரு, நான் அவங்க போக்குறதுக்கு முன்னாடியே நான் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும், வாயை திறந்து பேசணும், சத்தம் விட்டு கூப்பிட்டு பேசணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிரச்சனை, உங்க பாரங்களை, உங்க நெருக்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நீங்க பேசணும். அங்க சொன்னாரு, நீங்க கூடி என்னை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணும்போது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரு. நீங்க கூப்பிடும் போதே, உங்க கூப்பிடறதுக்கு முன்னாடியே கூட நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இருதயம் ஆண்டவர் பட்சமா இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி நம்ம கேட்டேன்னு சொன்னா, ஒரு அப்பா கிட்ட எவ்வளவு ஒரு கிளிப்பிள்ளைத்தனமா ஆண்டவர் அப்பா கிட்ட எப்படி கேட்கற பரிந்து பேசுறப்பா, எனக்கு குத்துருப்பா, எனக்கு எல்லாரும் கொடுத்துட்டாங்கப்பா, நான் மட்டும்தான்ப்பா கொடுக்கல, எல்லாரும் இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எனக்கு மட்டும் ஏப்பா அப்படி சொல்லி நம்ம கேட்கும் போது அப்படி என்ன பண்றோம், அப்பா கிட்ட தயமா கேட்கறப்பல்ல. அப்படி நீங்க கேட்டுக்கிறீங்கன்னா இந்த கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்க. அத சொன்னாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவங்க பேசும்போதே நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல உக்காந்து இங்க சபையில கூடி நீ உக்காந்து, நான் வந்தாலும் சரி நான் வரலனாலும் சரி, இந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டு நோக்கி கூப்பிடும் போது ஆண்டு அந்த சத்தத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க உபவாசம் போட்டு சபையில ஜெபம் பண்ணி சபையில போனவங்க தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வீட்டுல உட்காந்து எனக்கு இந்த நன்மையை ஆண்டு கொடுத்துட்டாருன்னு எனக்கு நிறைய பைபிள் சொல்லலை. ஆண்டுடைய ஆழத்துக்கு ஜபம் பண்ணி கேட்கும் போது அநேக அற்புதங்களை அவங்க பெற்றிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ எங்க வந்தா, இயேசுவை தேடி வந்தா. இயேசு எங்க இருக்காரு, எங்க இருக்காரு, அவரு இருக்கிற இடத்துல வரணும். அப்ப நம்ம எங்கன்னா ஒண்ணு போயிட்டு நம்ம உட்காந்து தேடுறதில்லை. அப்ப பாருங்க, அந்த அண்ணாள் எங்க இருந்தா, தேவனுடைய ஆழத்துல வந்தா. அவன் பிள்ளைங்க அங்க அழுது கேட்டா, ஆண்டு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அந்த சூழ்நிலை 18 வருஷமா கூனியா, எவ்வளவு நிம்மற முடியாத 18 வருஷமா இருந்தான். 18 வருஷமா இந்த கூனி இயேசு தேவாலயத்தில் நின்று தான் பார்த்தார். நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பலவீனத்தை பார்த்து என்ன பண்ணாரு, உன் பலவீனத்திலிருந்து இன்னைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டன்னு சொல்றாரு. எங்க பார்த்து சொன்னாரு, தேவனுடைய ஆழத்திலிருந்து பார்த்தார். நீ வந்திருக்கிறியா அப்படின்னு பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல ஆண்டோடைய ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நோக்கி என்ன பண்ணுவாரு, கூப்பிடுவார். அதான் சொல்றாரு ஏசாயா 65:24 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் என்ன செய்வேன், கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. தூங்கி விழுந்து இருக்கிறதுல நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும், நம்ம அப்பா கிட்ட பேசணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மற்றவர்கிட்ட ஒரு சிநேகிதன்கிட்ட, மோசே கிட்ட மோசே சிநேகிதனிடத்துல பேசுறது போல கர்த்தர் மோசே கிட்ட பேசினாராம். ஆமென் சொல்லுங்க. நிர்கமகாண்டம் 33:11 வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் தன் சிநேகிதனோட பேசுறது போல பேசினாராம். நம்ம அப்படி பேசினா அப்பா கிட்ட, ஆமென் சொல்லுங்க, அப்படி பேசுனீங்கன்னா உங்க கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு பண்ணிருக்கிற ஆண்டவரிடத்துல நம்ம அப்படின்னா நம்ம தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னா சங்கீதம் 99வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 99வது சங்கீதம் 6வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 99வது சங்கீதம் 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆசாரியர்களும் கூட என்ன பண்ணாங்க, மோசே ஆரோன் மற்றும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட சாமுவேலை கூட அவர் சொன்னார். அப்ப சாமுவேலை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு அப்படின்னாலும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆரோனை போல
மோசையை போல சாமுவேலை போல 10 கர்த்தர் பட்சத்தில் நின்று நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னா அவங்க கூப்பிடுறதுக்கு கர்த்தர் மறுபடியும் கொடுப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அவங்களுக்கு மறுபடியும் அறிவித்தார். அதே போல உங்களுக்கும் மேகஸ்தம்பத்திலிருந்து அன்னைக்கு மோசையை கூப்பிடும் போது மேகஸ்தம்பத்திலிருந்து அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் மறுபடியும் கொடுத்து என்ன பண்ணாரு? அவங்களோட பேசினார். அது போல உங்களோட பேசுவார். சங்கீதம் 91 சங்கீதம் ஒரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 91 சங்கீதம் அங்க வாசிக்கலாம். 15வது வசனம் வாசிக்கலாம். 15வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 91 பாதி. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சொல்ல பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எவன்? உன் பேரை போட்டு சொல்லு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். வாசிங்க. அப்படியே படிங்க. நான் அவனுக்கு இல்ல நான் உன் பேரை பட்டி போட்டு படிக்க. அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் யாரு? நீதான். அப்ப அவன் நான் அப்படின்ற இடத்துல நீங்க சொல்லிங்க. சொல்ல படிப்பாங்க. நான் என்னை நோக்கி கூப்பிடுவேன். உங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க. படி. படிங்க. கோபி என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப ஆர்டர் பாருங்க. கோபி என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவாளித்தேன். நான் ஆண்டவர் சொன்னாரு. நான் அவனுக்குன்றதுக்கு கோபிக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்துல நானே கோபியோடு இருந்து கோபியை தப்பி வைத்து கோபியை கனப்படுத்துவேன். இப்படி நீங்க படிக்கப்பாங்களா? படிக்கப்பாங்களா? நீங்க உங்க பேரை போட்டு படிக்கப்பாங்களா? அது சொன்ன பாருங்க. அப்படி யாராவது படிக்கப்பாங்க வேற ஒருத்தர்